எப்படி ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் தனிநபர் அடையாளமா மாறிச்சோ, அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு ஏதாவது ஒரு அடையாள எண் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கு. நம்ம வீட்டுடைய டோர் நம்பர் இருக்கு. 20 1/7 அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கும் டோர் நம்பர் இருக்கும். ஆனா ஒரு டிஜிட்டல் எண் இருக்கா அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் நம்ம இந்தியால அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை. வீடுகளுக்கு தான் ஒரு குறியீடு எண் இல்லையே தவிர நம்ம வசிக்கிற ஏரியாவுக்கு ஒரு எண்ணானது இருக்கு. இதுதான் நம்ம பின்கோடு அப்படின்னு சொல்றோம். இந்த பின்கோட் சிஸ்டமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பின்கோடு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை ஒரு 53 வருடங்களுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு டிஜிட்டல் பின்னை கொடுக்க போறாங்க. டிஜி பின் அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த டிஜி பின்னை நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் ஆனது தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 6,17,000 அப்படின்ற ஒரு பின்கோடை போட்டோம் அப்படின்னா அது சென்னையில இருக்கிற டி நகர் அப்படின்ற ஒரு பகுதியை குறிக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப கவர்மெண்ட் உருவாக்குற இந்த 10 டிஜிட் பின் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்டர் பண்ணோம், ஒரு சிஸ்டம்ல என்டர் பண்ணோம் அப்படின்னா அது எந்த அட்ரஸ் அப்படின்றத நம்மளால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். 6,17,000 அப்படின்னா டி நகர் தான் குறிக்கும். டி நகர்ன்றது ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியால எந்த வீடு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா இப்ப கவர்மெண்ட் உருவாக்குற இந்த பின்கோட்ல ஒரு 10 இலக்கு டிஜிட்டல் கோடை கிரியேட் பண்றாங்க. இந்த கோட் எக்ஸாம்பிள் ஒரு 444ன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இருந்தது அப்படின்னா இந்த 10 நாளை என்டர் பண்ணோம் அப்படின்னா இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி நம்மளால துல்லியமா அடையாளம் காண முடியும். இது போஸ்டல் சர்வீசஸ் எல்லாம் சூப்பரா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நகரத்துல இதோடைய அவசியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஆனா நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. இன்னும் பூர்வீக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அட்ரஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. அவங்க ஒரு சின்ன குடிசையில இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு பெருசா அட்ரஸ் எல்லாம் இருக்காது. அப்போ அங்க இருக்கிற வசிக்கிற மக்களுடைய வீடுகளை அடையாளம் காண வேண்டியது மிக மிக முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை சேவையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இந்த டிஜிட்டல் பின்னை யூஸ் பண்ணி அது எந்த வீட்டுக்கு அந்த ஒரு கொரியர் வந்தது அப்படின்னா எந்த வீட்டுக்கு அந்த கொரியரை கொண்டு போய் சேர்க்கணும், எந்த வீட்டுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா அந்த உதவியை எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த டிஜி பின் பெரிய அளவுல பயன்படும். இந்த டிஜிட்டல் பின்னை வச்சு ஒரு வீட்டையோ இல்லைன்னா ஒரு நிலத்தையோ துல்லியமா அடையாளம் காண முடியும். இப்படி துல்லியமா அடையாளம் காண்றதுனால ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலோ இல்ல இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியும். இந்த டிஜிட்டல் பின்னோடைய சிஸ்டம் உருவாக்குறதுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை நம்ம இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மேற்கொண்டு இருக்காங்க. ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வீட்டுடைய நிலப்பத்திரம் ஆகட்டும், டாக்குமெண்ட் ஆகட்டும், அந்த வீட்டுடைய கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில் நம்பர் ஆகட்டும், இல்ல அந்த வீடு சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல இதை எல்லாத்தையுமே இந்த டிஜிட்டல் பின்னோட இணைக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல டிரான்ஸ்பரன்சி ஆனது இன்னுமே பெட்டரா மாறும். இந்த டிஜிட்டல் பின் அட்ரஸ் சிஸ்டம் ஆனது ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த சிஸ்டம் பத்தி மக்களிடையே ரேண்டமா கருத்து கணிப்பானது கேட்கப்பட்டு அதுல இருந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் வாங்கி இந்த சிஸ்டம் இவங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு போவாங்க. இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.